it right. Sizzle in the pan, golden bright. A pinch of salt, a dash of spice. Let's make something oh so nice. Turn the heat. கோழிக்கறி ஈரல் செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி கழனி 1 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. ஈரல் தேவையான அளவு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போல் பல்லாரி வெங்காயத்தை நைஸாக அறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி அறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு 10 பல் போல், இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. கருவேப்பிலை வாசத்துக்கு ஏற்ப ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசத்துக்கு ஏற்ப தாளிப்பதற்கு எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் போன எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் 3ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு 2 பட்டை இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் பட்டை கிராம்பு ஏலக்காவோட வாசம் இறங்கும். பட்டை 2 பட்டை, கிராம்பு 2 கிராம்பு, ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தோட பச்சை வாடை போய் ப்ரௌன் கலராக ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். உப்பு போட்டுக்கோங்க வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு. வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பூண்டு அரைச்சி வச்சதை அரைச்சி போட்டுக்கோங்க. தக்காளி பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. வெங்காயத்த அளவோ தக்காளி அளவையோ அதிகப்படுத்திக்கோங்க. கருவேப்பிலை வாசத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ரோட்டு கடை ஈரல் டேஸ்ட்டுக்கு வரும். அதுக்காக தான் கருவேப்பிலை போடுறது. ஈரல் போட்டுக்கலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணதாக இருந்தால் நம்மளுக்கு ஈரலில் வாடை வராது. அதனால நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க ஈரலை. மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈரலில் வாடை வராது. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிருக்கணும் ஈரலில், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி களைவோம்ல, அந்த கழனி 1 டம்ளர் ஊற்றினா போதும். தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஈரலுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் மிளகு சீரகம் அரைச்சதை போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு வாசத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈரல் ரெடி ஆயிடுச்சு. ஈரலில் நிறைய நன்மை இருக்குது. ஆட்டுக்கறியில் என்ன ஈரலில் நன்மை இருக்கோ அதே அளவு கோழிக்கறியிலும் இருக்குது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அயன் சத்து, இரத்த சோகை எதுவுமே இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.